ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் உட்கார. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? எனக்கு இப்போ சரியா பேச முடியல. இன்னொரு 6 மாசத்துல நான் என்ன சரி பண்ணிக்கிட்டு உங்க முன்னால பிரமாதமான ஒரு தமிழோட இல்லது என்னால எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு ஒரு சிறந்த தமிழோட பேசுறேன்னு பதில் சொல்றதுல என்ன சார் பிரச்சனை இவருக்கு? உடனே நான் நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க? அது கிண்டலே இல்லையே. தமிழை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு நீங்க தமிழ்ல பேசுங்க, பிழையின்றி பேசுங்க அப்படின்னு சொல்றதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? அந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில நீங்க உறுப்பினராக இருந்துட்டு எனக்கு தமிழ் தெரியலன்னு சொல்றீங்க. உன்ன மாதிரி ஒரு ஆளை கொண்டு போய் அந்த தொகுதியில போட்டு போட விட்டவனா அப்ப என்ன பண்றது? ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால தான் எனக்கு தமிழ் இப்படி ஆயிடுச்சுங்கிறார் அவர். எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால தமிழ்நாட்டில் தமிழ் பேச தெரியாமல் இருக்குமா? என்னங்க இது இப்போ என்ன பதில் சொல்றது? முதல்ல இதை ஒரு காரணம்னு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க. இதுக்கு சம்பந்தமே கிடையாது சார். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலையா யாரும்? நான் பைபிளில் படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன் ஒரு வார்த்தை சொல்றாருல, அதுவே முதல்ல தவறா இருந்தது. அவர் கிறிஸ்டியனா இருந்தா அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கவே கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. யாருமே கிறிஸ்தவரா பிறக்கிறது இல்லை. பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லி பிதாசுதன் போட்டு இது பண்ணி தான் அந்த சட்டசபையை ஆரம்பிக்கிறார். வெளிப்படையாவே இவர் பண்ணும்போது நாளைக்கு ஒருத்தர் இவங்க சிலுவையை வச்சிருக்கிற மாதிரி அவங்க ராமர் படத்தையும் வச்சுக்கணும், நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த தொகுதி மக்கள் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி காசை கொடுத்தா ஓட்டு போடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மேல இருக்கு. அதைத்தான் இந்த ஆளும் பயன்படுத்தி இருக்கிறார். அதிமுகவை பார்த்து சொல்லும்போது நாங்களும் அம்மாவோட அரசு தான், இது ஜெயலலிதா அம்மாவோட அரசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பேசும்போது திமுக செய்த சமூக நலத்திட்டங்களை தான் நாங்க செய்தோம் அப்படின்னு திமுகவோடையும் காமிச்சுக்கிறாங்க. திமுக ப்ராக்சி மாதிரி அதிமுக ப்ராக்சி மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் அது பிஜேபியோட ஒரு ட்ரோஜன் ஹார்ஸா தான் இருக்கு. இவ்வளவு வருஷம் நீங்க சம்பாதிச்சிங்கல்ல, நாங்க கொஞ்ச நாள் சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்றாப்புல. அப்ப இவங்க எந்த லெவலுக்கு இறங்குறாங்க பாருங்க. என்ன வேணாலும் நடக்கட்டு, நாங்க இதை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தானே இருக்காங்க. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ச்சியா நாம் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் ஐயா பத்திரிகையாளர் அருள்நிலன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நேற்று சட்டமன்றத்தில் நான் பார்ன் கிறிஸ்டியன், என்கிட்ட தமிழ்லாம் எதிர்பார்க்காதீங்க, நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு கிட்டத்தட்ட கிறிஸ்துவம் தனக்கு பல்வேறு விதமான மொழியை கற்றுக் கொடுத்துருக்கு, அன்பின் மொழியை கற்றுக் கொடுத்துருக்குது. என்கிட்ட தமிழ்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிற கிறிஸ்தவத்திற்கும் தமிழுக்கும் இவ்வளோ பெரிய இடைவெளியா? அன்பின் மொழி இல்லை, அவரு அந்த பார்ன் கிறிஸ்டியன் ஒரு வார்த்தை சொல்றாருல, அதுவே முதல்ல தவறா இருந்தது. அவர் கிறிஸ்டியனா இருந்தா அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கவே கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. இயேசுவே பார்ன் கிறிஸ்டியன் இல்லை. ஆமா, யாருமே கிறிஸ்தவரா பிறக்கிறது இல்லை. அது ஒரு தியாலஜி. கிறிஸ்டியானிட்டி, கத்தோலிக்கம், இது எல்லாமே ஒரு தியாலஜி சம்மந்தப்பட்டது. அந்த தியாலஜியின் அடிப்படையிலேயே பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்ற ஒன்றும் இல்லை, அதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அந்த பார்ன் கிறிஸ்டியன் இவரு பயன்படுத்துகிற வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா, தான் மரிய வில்சன்னு பேர் வச்சுருக்கோம். இந்த பேரை யார் கேட்டாலும் இவர் ஒரு கிறிஸ்டியன், நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு அவர்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா பேர் மரிய வில்சன். ஆனால் இவரா சொல்றாரு நான் பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னாக்கா, இவருக்கு தான் மரிய வில்சன்னு பேர் வச்சிருந்தா கூட தன்னை யாரும் கிறிஸ்டியன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையில் இருந்தோ, அல்லது பார்ன் பிராமின், பார்ன் ஹிந்து அப்படின்னு எதெல்லாம் இந்தியாவில் உயர்வான விஷயங்களா இருக்கும்போது பெருமைப்படுத்திக்கிறதுக்கான நான் அந்த குலத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அந்த 2 எண்ணங்களுக்காகவும் தான் சொல்றாரே தவிர அவர்கிட்ட உண்மையான அந்த எண்ணங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. அடிப்படையில் மரிய வில்சன் ஒரு நிதியமைச்சர், ஒரு அமைச்சரவையில் இருக்காரு, அது ஒரு அரசு பொறுப்பு. அதில் நம்ம எவ்வளவு கடமைகளோடையும் விஷயங்களோடையும் நடந்துக்கணும் அப்படின்ட்டு அந்த இது எதுவுமே அவர்கிட்ட இல்லை. தான் 30 வருஷமா சேவை செய்தோம், டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தேன் அப்படின்றாரு. கல்வித்துறைன்னா அவர் ஜேபிஆர் கல்வி நிறுவன அறக்கட்டளைகளை சொல்றாருன்னு நினைக்கிறேன். தனியார் கல்வி நிறுவனங்கள் நடத்துற சேவை நமக்கு தெரியாது, அது என்ன சேவை? அதுவும் ஜேபிஆர் போன்ற ஒரு கல்வி வள்ளல். தனியார் கல்வி நிறுவனங்களே முதல்ல சேவைக்கு எதிரானது. ஆமா, அப்படி அதை போய் சேவைங்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில்
ஒரு 500 ஆண்டுகளாக கத்தோலிக்கம், பிரிட்டிஷார் வருகையை ஒட்டி சீர்திருத்த கிறிஸ்தவம், இது எல்லாமே வருது. அதுக்கு முன்னாடி டச்சு பீரியட்ல இருந்தே சீர்திருத்த கிறிஸ்தவம் வந்துடுது. இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட வாரிசுகள் நிறைய பேர் வெளிநாட்டிலேயே பிறந்து வெளிநாட்டிலே வளரக்கூடிய சூழல்களை எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அவங்க ரொம்ப அழகா பிரமாதமா தமிழ் பேசக்கூடியவங்களா இருக்காங்க. இவரு இங்கேயே பிறந்து இங்கேயே சுத்தி இங்கேயே அமைச்சராகி இங்கேயே டிவிகேல இருந்து இவருக்கு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்றதே ஒரு சிக்கலான ஒரு அவநம்பிக்கையான ஒரு விஷயம் தானே. அது நம்புறபடியா இருக்கு. இல்லை, அதான் தமிழ்ல இருந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒரு அந்த பக்கம் எம்எல்ஏ வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறார். அது விமர்சனம் கூட இல்லை, சின்ன கோரிக்கை தான் அது. அவர் நாகரிகமான ஏங்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்கிறார். இதுல என்ன அடுத்த வாட்டி கொஞ்சம் நல்லபடியா பேசுங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கிறாரு. ஆனா தன்னிடம் தமிழ் பேச கேட்பது என்பது ஒரு அட்ராசிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் டீல் பண்றாரு. உருவக்கேலி செய்யறதோட அதை ஒப்பிடுறாரு. தமிழ்நாட்டுல கிறிஸ்தவ மரபு அப்படின்னா இந்தியா முழுக்கவே இப்போ இந்த மிஷினரிஸ் வர்றாங்க அப்படின்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பழங்குடிகளுடைய மொழி அதுக்கு ஒரு இலக்கணம் கொடுப்பது, எழுத்து வடிவம் கொடுப்பது, அகராதி தொகுப்பது. தமிழ்நாட்டில் எண்ணற்ற பாதிரியார்கள் இங்கே வந்து இப்போ ஜியு போப்பு, கால்டெல்லாம் யாரும் மறக்க முடியும்? நிச்சயமா. இப்போ ஜியு போப்பு வந்துட்டு அவருடைய தமிழ் பணி, கால்டுவெல் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய பணி, இவங்க பெரியார கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அமைச்சருடைய அதுல இருந்து நிதி அமைச்சர்னு சொல்றாங்க. இது சொல்றதுக்கான பர்பஸ் என்ன? இம்மொழியை விட்டு கிறிஸ்தவர்கள் அவ்வளவு நீங்கியவர்களா? இல்லை இல்லை, அதாவது முதலா மத மாற்றம் தூத்துக்குடியில் நடக்கும்போது ஹென்ரிக் அடிகளார் தான் வராரு. ஹென்ரிக் அடிகளார் தான் முதலா வந்து தமிழ் போர்ச்சுகீஸ் அகராதியை உருவாக்குறாரு. அது போர்ச்சுகல்ல இருக்கு. அதுக்கு பிறகு அந்த கீர்த்தி ஆயி சாசனம், நிறைய அச்சு புத்தகங்கள் கேரளாவில் இருந்தும் அப்புறம் புன்னக்காயலில் கொண்டு வந்து அச்சு மிஷின் வச்சு உருவாக்குறாங்க. பொதுவான பாடசாலைகள், பொதுவான மருத்துவமனைகள் அப்படின்னு காமனா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை முதலா நமக்கு சிறிய அளவுலையோ பெரிய அளவுலையோ அறிமுகப்படுத்துறது போர்ச்சுகீசியர்கள் தான். பொது பாடசாலை, பொது மருத்துவமனை அப்படின்ட்டு அறிமுகப்படுத்துறது போர்ச்சுகீசியர்கள் தான். அப்ப அது வரைக்கும் முஸ்லிம்கள் மன்னர்கள் இங்க ஆட்சி செய்தப்ப கூட அவங்க இந்த இந்து சம்பிரதாயங்களின்க்கு மேல, இந்து நடைமுறைகளுக்கு மேல அவங்க எந்த செல்வாக்கையும் அவங்க செலுத்தல, தலையிடாமல் ஒதுங்கி இருந்தாங்க. இங்க வந்து திருமணங்கள் செய்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க புதுசா. ஆனா போர்ச்சுகீசியர்கள் மட்டும்தான் முதலா அதுல தலையிட்டது. கல்வியை கொடுக்கறது, ரீடிங் ஹேபிட்டை வளர்க்கறது, வாசிப்பு பழக்கத்தை சொல்லி கொடுக்கறது, மனப்பாடம் பண்ணி பிரேயர்களை வந்து ஒப்பிக்க சொல்றது அப்படின்னும் போது அது ஒரு கல்வி. அதுதான் அந்த கல்வியோட ஆரம்ப நிலையா. வேத பாடசாலையில மனனம் செய்ய வாய்ப்பு இருக்கிற சிலரை தவிர இந்த வாய்ப்பு வந்து இந்த பக்கம் வந்து பொதுங்கிற பேர்லயும் மனனம் செய்கிற வாய்ப்பையும் நிச்சயமா. அப்போ அவர் வந்து அதுக்கு பிறகு அந்த பிரான்சிஸ் சேவியர் வந்து அதுக்கு பொறுப்பாளரா ஆண்டனி கிரிமினாலின்னு ஒரு ஃபாதரை கொண்டு வந்து நியமிச்சுட்டு போறார். அந்த ஒரு வேம்பார்னு ஒரு ஊர்ல, அந்த வேம்பாருங்கிற ஊர்ல போனீங்கன்னா அந்த ஆண்டனி கிரிமினாலிங்கிற ஃபாதருக்கு ஒரு சர்ச்சு கட்டி வச்சிருக்காங்க. அவரு தான் பிரான்சிஸ் சேவியருக்கு பிறகு அங்க நியமிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபாதர். அந்த ஃபாதர் தான் அங்க உள்ள கல்வி நடைமுறைகள், பொது இதெல்லாம் உருவாக்குறது. அவரை கொன்னுடுறாங்க ETVC. அவருக்கு ஒரு சர்ச் வந்து அங்க வேம்பார்ல இப்பவும் இருக்கு, அந்தோனி. அதுக்கு பிறகு ஒரு தான் ஹென்ரிக்ஸ். அவர் இந்த சிஸ்டங்களை உருவாக்குறாரு. அவங்க எல்லாமே இந்த தாய்மொழியில இருந்து இதுக்காக அவங்களே தமிழ் கத்துக்கிறாங்க. பிரான்சிஸ் சேவியர் தமிழ் கத்துக்கிறாரு. ஆண்டனி கிரிமினாலி தமிழ் கத்துக்கிற முயற்சி 22-25 வயசுலயே அவர் கொல்லப்பட்டுறாரு. இது எல்லாமே அவங்க இந்த உள்ளூர் மொழியை கத்துக்கிட்டு அந்த மக்களுக்கு சேவை செய்ததும், அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த மக்களை வளர்ச்சி அடைய வைத்து பொதுக்கல்வியை நோக்கி நகர்த்துறதுன்னு தான் வந்து காரணம். இதுல ஒரு முக்கியமான புள்ளி, எந்த மக்களுக்காக சேவை செய்கிறோமோ, எந்த மக்களிடம் சென்று பணியாற்றுகிறோமோ அந்த மக்களுக்கு புரிகிற மொழியில நம்முடைய நற்செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும் மெனக்கிடல். உன் கோசரம் நான் வந்து உன் இஷ்டத்துக்கு பேச முடியாது அப்படின்னு வந்த பாதிரிமார்கள். அவங்க வந்து இன்னொரு சைட்ல சொன்னா, நான் கிறிஸ்துவின் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படின்னா வாங்க, நீங்க வந்து போர்ச்சுகல் கத்துக்கங்க, நீங்க வந்து பிரெஞ்சு கத்துக்கங்க அப்படின்னு அவங்க சொல்லலை. அப்போ அதை அப்படியே இங்க பொருத்திக்கிட்டா, நீங்க மக்களுக்கு சேவை செய்வதாக சொல்லி கொண்டு வருகிற ஒரு அமைச்சர், மாற்றம் கொண்டு வர போறோம்னு சொல்ற அமைச்சர், தமிழ்நாட்டில் அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு தீர்மானம் வர கொண்டு வராங்க. அந்த நாளில் எப்படி தமிழில் இருந்து அந்நியப்படுத்திக் கொள்வது அப்படின்றது இது சார் ஒரு பதில். சார் எனக்கு இப்போ சரியா பேச முடியல,
இன்னொரு 6 மாசத்துல நான் என்ன சரி பண்ணிக்கிட்டு உங்க முன்னால பிரமாதமான ஒரு தமிழோட இல்லது என்னால எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளோ ஒரு சிறந்த தமிழோட பேசுறேன்னு பதில் சொல்றதுல என்ன சார் பிரச்சனை இவருக்கு? என்ன பிரச்சனை? உடனே நான் வந்து நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க? அது கிண்டலே இல்லையே. தமிழை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வந்து நீங்க தமிழ்ல பேசுங்க, பிழை இந்தி பேசுங்க அப்படின்னு சொல்றதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? அப்ப இவங்க வேற ஏதோ ஒரு திட்டம் இவங்களுக்குள்ள இருக்கு, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஜேசிடி பிரபாகர் வந்து ஃபர்ஸ்ட் சட்டமன்ற கூட்டத்துல திருக்குறள் சொல்றாரு, அப்புறம் வந்து பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லி பிதாசுதன் போட்டு ஏதோ இது பண்ணி தான் அந்த சட்டசபையை வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ நாளைக்கு நம்ம பொதுவா இந்த நடைமுறைகள் இல்லை, எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருந்தா கூட பொதுவான இடங்கள்ல போகும்போது அதை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் தமிழ்நாட்டுல தவிர்த்துருவாங்க. ஆனா வெளிப்படையாவே இவர் பண்ணும்போது நாளைக்கு ஒருத்தர் வந்து இவங்க சிலுவையை வச்சிருக்கிற மாதிரி அவங்க ராமர் படத்தையும் வச்சுக்குமோ நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்போ அதை இங்க சகஜமாக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு திட்டம் இவங்களுக்குள்ள நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாம இதை இவங்க நம்ம வந்து இவங்க புதுசா வந்திருக்காங்க, இவங்க அப்பாவிகள், இவங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது முதல்ல ரொம்ப தப்பு. இவங்க வந்து வெரி கால்குலேட்டிவ், ரொம்ப திட்டங்களோட தான் வராங்க, பயங்கரமா அதுக்காக நடிக்கிறாங்க. ஆதரிக்கிற சாதாரண மக்கள் வேற, இவங்க மேல இருந்து ஆட்டி வைக்கிற நபர்கள் அவங்களுடைய நோக்கங்கள் திட்டங்களும் வேறையா இருக்குது. எனக்கு ஒரு பகுதி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இந்த நோக்கங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி எதையும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் முன்னாள் அமைச்சர் வேலு அவர்கள் சொல்லும்போது அவர் திருநெல்வேலி அந்த சைடு காரரு, நார்த் சென்னை தமிழ் அதில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படியா? நார்த் சென்னை சார்ந்தவங்களுக்கு தமிழ் இப்போ இவருடைய தமிழ்ல இருக்கிற தெளிவு குறைபாடுக்கு நான் ஆங்கில வழி கல்வியில படித்தேன், அதனால எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சதுனால தமிழ்நாட்டில் தமிழ் பேச தெரியாம இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. நார்த் சென்னையில தான் பிரமாதமான ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே ஆங்கிலோ இந்தியன்ஸ் அதிகம் இருக்கிறதே வட சென்னையில தான். அதனால மற்ற பகுதிகளில் இருக்கிற பிள்ளைகள் ஆங்கில அறிவு பெற்றுக்கிறதுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட நார்த் சென்னையில இருக்கிற பசங்க வந்து ஆங்கில அறிவை பெற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சதுனாலதான் எனக்கு தமிழ் இப்படி ஆயிடுச்சுங்கிறாரு அவரு. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சார். இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கலையா யாரும்? என்னங்க இது இப்போ என்ன பதில் சொல்றது? முதல்ல இதை ஒரு காரணம்னு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க. அப்போ மடத்தனமா இருக்குல்ல இது. ஆர்கே நகர்ல நீங்க சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளை விட அடித்தட்டு மக்கள் செறிந்து வாழக்கூடிய, படிப்பறிவில்லாத ஏழை மக்களும் செறிந்து வாழக்கூடிய ஒரு இடம் ஆர்கே நகர். அந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில நீங்க வந்து உறுப்பினராக இருந்துட்டு எனக்கு தமிழ் தெரியலன்னு சொல்றீங்க. உன்ன மாதிரி ஒரு ஆளை கொண்டு போய் அந்த தொகுதியில போட்டு போட விட்டவனா அப்ப என்ன பண்றது? அந்த எளிய மக்களுடைய கோரிக்கைகளை கேட்கனாலும் இதுல இருக்கிற திமிரு என்னன்னா, நம்ம ஒரு பெரிய கோடீஸ்வரன், நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம், பெரும் கோடீஸ்வரன். நம்ம கிட்ட வந்து இவன் என்னடா தமிழ் தெரியல, தமிழ்ல பேசு, தமிழ் தெரியல, தமிழ்ல பேசுன்னு சொல்றானே அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாப்புல. ஆக்சுவலா இந்த ஆர்கே நகர் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து வர்றவன் எல்லாவனுமே ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்களை கையாளுறாங்க. இதுல நான் வந்து கட்சி வேறுபாட சொல்லல, டிவிகே, அதிமுக, டிஎம்கேன்னு சொல்ல, கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே அந்த தொகுதி மக்கள் அப்படி ஹேண்டில் பண்றாங்களோன்னு ஒரு பார்வை இருக்கு. அந்த தொகுதியை மட்டும் அந்த தொகுதி மக்கள் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி காசை கொடுத்தா ஓட்டு போடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மேல இருக்கு. அதைத்தான் இந்த ஆளும் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனா அந்த தொகுதி மக்களுக்காகவாவது இவர் வந்து அந்த தமிழை வந்து உரையாடலையோ இதையோ கொஞ்சம் கத்துக்கணும். நீங்க நோக்கங்கள் குறித்து பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? இது ஜேசிடி பிரபாகர் பைபிள் வசனங்களை மேற்கோள் காண்பிப்பது, முதலமைச்சர் விஜய் டேபிள்ல சிலுவை இருப்பது, அதுக்கு பிறகு இவரு நிதியமைச்சர் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது ஜெவமாலையோட போனது, அப்புறம் இவரு நேத்து நான் பான் கிறிஸ்டின்னு சொல்றது, உடனே நயினார் நாகேந்திரன் அதை கண்டிக்கிறார். தெர் இஸ் எ பேட்டர்ன். நீங்க இந்த விஷயங்கள் எல்லாருமே பிஜேபி தரப்புல இருந்து ஒரு கண்டனம் வருது. நீங்க இந்த பழனி கோயில் தொடர்பாக ஒரு பிரச்சனை வந்தபோது கூட ஜோசப் விஜயனும் கிறிஸ்தவர்னு வருது. கோயம்புத்தூர்ல வந்த கேஸ்ல கிறிஸ்தவர் ஆட்சியின் கீழ் அப்படின்னு சொல்லி நீதிபதியே ஒன்று சொல்றாரு. ஒரு சீரியஸான பேட்டர்ன் இல்லை தெரியுதா? இது வந்து இவங்க தெரிஞ்சதுக்கு ஈல்டாகிறாங்க அப்படின்னு தெரியாம ஈல்டாகிறாங்க பார்த்தா நீங்க தெரிஞ்சே ஒரு நோக்கத்தோடு இது இவங்க செய்யறாங்க. ஆமா, நோக்கத்தோடு தான் செய்யறாங்க. இது ஆரம்பத்துல இருந்தே அவரோட அரசியல் இதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெர்சல் படத்துக்கு பிஜேபி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல, மெர்சல் படத்துக்கு தானே,
மெர்சல் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அது தொடர்பா வாத பிரதிவாதங்கள் நடந்துட்டு இருந்தப்பதான் ஹெச் ராஜா முதலா ஒரு பிரஸ் மீட்ல வந்து இவர் பேரு ஜோசப் விஜய் அப்படின்றத பாப்புலர் ஆக்குறார். அதுக்கு முன்னாடியே விஜய் பேரு ஜோசப் விஜய் தானா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு தகவல் எல்லாருக்குமே இருந்தது. ஆனா அது ஜோசப் விஜய் தான் அப்படின்னு முதலா ஆதாரபூர்வமா பொதுவெளியில வந்து பாப்புலரா எடுத்து வச்சது ஹெச் ராஜா தான். ஹெச் ராஜா தான் விஜய பொலிட்டிக்கலி லான்ச் பண்றாரு. அதான் ஜோசப் விஜய்னு. ஆமா. அதுக்கு பிறகு விஜயோட வீட்டுல நேம் போர்டுல அது வரைக்கும் விஜய்ன்னு இருந்ததை ஜோசப் விஜய்ன்னு மாத்துறாங்க. அதுக்கு பிறகு இவரு தான் வெளியிட்ட சில அறிக்கைகள்ல ஜோசப் விஜய் அப்படின்னே குறிப்பிடாரு. கிட்டத்தட்ட அரசியலுக்கு வர்ற முடிவை வந்து அப்புறமே எடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு பெரிய அளவு அதை மறைச்சு செயல்படலை. தான் கமிட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 2-3 படங்களை முடிக்கணும், அது வரைக்கும் பெருசா ரொம்ப ஓப்பனா போயிட வேண்டாம் அப்படின்றதையும் நாடாளுமன்ற தேர்தலை ஸ்கிப் பண்றாரு. சட்டமன்ற தேர்தலுக்காக வெயிட் பண்றாரு. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால கரெக்டா அந்த ஜனநாயகன் ஷூட்டிங் பாதி முடிஞ்சு அப்பவுமே அவர் வந்து இது பண்ணிட்டுமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோசப் விஜய் அப்படின்ட்டு வந்துடுறாரு. அவரை ஜேசிடி பிரபாகர், மரிய வில்சன் பல பேர் சந்திக்கிறாங்க. இந்து கோயிலுக்கும் போய் தன்னை அப்படி காமிச்சுக்கிட்டாலும் கூட வலிந்து இந்த அரசு ஒரு கிறிஸ்தவ அரசு அப்படின்றத காமிக்கிறதுல ரொம்ப தன்முனைப்பா இருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் பிஜேபியை அவங்க எதிர்க்கவும் இல்லை. திமுக எந்த விதத்திலையும் அதிமுக கூட்டணியோட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க தொடர்ச்சியா ஒரு லாபி பண்ணி அதை திமுக அதிமுகவோட பேசுது, அதிமுகவோட பேசுது, அப்படிதான் சொல்றாங்களே தவிர திமுக அதிமுகவோட பேசலாமா, அது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதெல்லாம் 2வது இருக்கட்டும். பேசுறதுல என்ன தப்பு, அதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்காரு, இவரு இருக்காரு கோயம்புத்தூர்ல, செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, துரைமுருகன் அப்படின்னு ஒரு நீண்ட அதிமுகவில் வந்து மூத்த தலைவர்கள் அவ்வளவு பேர் இங்க இருக்காங்க. அதிமுக தான் கொள்கை ரீதியா வேறுபாடு இருந்தாலும் இந்த பிரமுகர்கள் தலைவர்கள் அப்படின்ற முறையில ஒரு வேறுபாடுமே 2 கட்சிக்குள்ளே கிடையாது. இது இப்படி இருக்கும்போது நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவோட எந்த விதத்திலையும் பேசிடக்கூடாதுங்கிறதுல கான்சியஸா இருக்கிற டிவிக்கு தொடர்ச்சியா வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு நேரேஷனை வந்து செட் பண்றாங்க. இது எல்லாமே இவங்க பிஜேபிக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பிஜேபியின் பொருட்டு அவர்கள் நலனுக்காக. நிச்சயமா இங்க வெளிப்படையா இங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவை பார்த்து சொல்லும்போது நாங்களும் அம்மாவோட அரசு தான், இது ஜெயலலிதா அம்மாவோட அரசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பேசும்போது திமுக செய்த சமூக நலத்திட்டங்களை தான் நாங்க செய்தோம் அப்படின்னு திமுகவோடையும் காமிச்சிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க இந்த திமுக ப்ராக்சி மாதிரி அதிமுக ப்ராக்சி மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் அது பிஜேபியோட ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி தான், ட்ரோஜன் ஹார்ஸா தான் இருக்கு டிவிக்கு. அவங்க வந்து அதுக்காகத்தான் இந்த மத அரசியல் எடுபடட்டும் அப்படின்றதுக்காக பிஜேபியையும் இந்து மதவாத சக்திகளையும் இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய RSS உள்ளிட்ட வெவ்வேறு ஆக்டிவிஸ்டையும் தூண்டி விடுறதுக்காக இந்த வேலையை தொடர்ச்சியா பண்றாங்க. எடுபட செய்யும் பொழுது அந்த பக்கம் ஒரு ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் மொபிலைசேஷன் பாருங்க, கிறிஸ்தவர்கள் ஆட்சி கிறிஸ்தவர்களுக்காக நான் செய்யறேன். ஒரு பக்கம் ஃபெலிக்ஸ் வந்து நேற்று பாதிரியார்களை அழைச்சிட்டு போயிட்டு FCRA தொடர்பாக சட்ட திருத்தம் தீர்மானம் கொண்டு வாங்க அப்படின்னு பாதிரியார்களுக்கு. அந்த அதுல அதை கவனமா படிச்சு பாத்தீங்கன்னா அதுல காட்டமான எந்த வார்த்தையுமே இல்லை. FCRA ஏதோ ஒருமனதாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ பிளா பிளா பிளான்னு அதுல ஒண்ணு இருந்தது. இல்ல அதுதான் அப்ப இந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, வெளியில பார்க்கும்போது வெளிப்படையாக இப்படி ஒரு தோற்றத்துல திரும்ப கிறிஸ்டியன் ஸ்டாம்பை ஒட்டிக்கிறது. இப்போ வந்து மைய நீரோட்டத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆல்ரெடி இருக்கிறாங்க. அதுல வேறுபடுத்தி பார்ப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலும் இல்லை. இப்ப ஆனா திரும்ப இதை சொல்றதன் வழியாக இந்து பெரும்பான்மையை கட்டி எழுப்பினால் அல்லது இந்துக்களுக்கு ஆபத்து என்று பாஜக கூறினால் என்ன செய்யணும்? அரசியல் கட்சிகள்கிட்ட என்ன இருக்குது? அரசியல் கட்சிகள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத விட இந்த இந்துத்துவ அரசியல் வந்து இங்க எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு, அவங்க ஒரு எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல பெரிய அளவு செல்வாக்கு செலுத்தி ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனா மக்கள்கிட்ட இது ஏதாவது சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கா அப்படின்னா, ஒரு இந்துத்துவ அரசியலா இல்லாம பக்தி ஆன்மீகம் அப்படின்ற அளவுல ஒரு பெரிய சேஞ்சஸ் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு கோவில்களோட பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு, நிறைய சான்ஸ்கிரிட் மயமாயிருக்கு. கோவில்களில் வந்து பாடல்கள் வழிபாடு எல்லாமே மிக தீவிரமாக வந்து சமஸ்கிருத மயமாய் இருக்கிறதையும், மக்கள் கூட்டமாக அவங்களோட பிரச்சனைகள் காரணமாக கோயிலுக்கு போகிறதையும் பயன்படுத்தி இந்த சமஸ்கிருத மயமாக்கலை வந்து ஏற்கனவே அமைப்புகள் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அமைப்புகள் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு
இதை பொலிட்டிக்கலோட சிங்க் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை இந்த டிவிகே பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அஜெண்டாவை வச்சிருக்காங்களோ அப்படின்னு ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் என்ன வேலை பண்ணுவானோ அப்படி ஒரு வேலையை இவங்க பண்ணி கொடுப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. கிறிஸ்தவர்கள் இந்த அஜெண்டாவை எப்படி புரிஞ்சுக்கணும்? எப்படி புரிஞ்சிக்கணும்னா நம்மள மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். ஆனா அப்படி புரிஞ்சுப்பாங்களா அப்படின்றது தெரியல. கிறிஸ்தவர்களே தற்குறிகள் கணிசமா இருக்கான்ல, கிறிஸ்தவர்கள்ல தற்குறி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கணிசமா இருக்கு. எந்த மதத்துக்கும் போறது, எல்லா மதத்துக்கும் இருப்பாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் பிஜேபியே எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்தியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு சர்ச்சஸ் நடத்த முடியல. FCRA மாதிரியான சட்டங்கள் கல்வி நிறுவனங்கள் நன்கொடை நிதி எல்லாமே இதாகும், தங்களோட நிறுவனங்கள் எல்லாமே இதாகும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். இதே சர்ச்சஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மாதிரி அவங்களும் இன்டர்நேஷனல் பள்ளிகள் இப்போ நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. CBSE பள்ளிகள் அக்ஸிலியம் அப்படின்ற பேர்ல எல்லா மாவட்டங்கள்லையும் ஒன்றிய அரசின் சென்ட்ரல் போர்டுக்கு கீழே வரக்கூடிய பள்ளிகளாக நடத்துறாங்க. அந்த பள்ளிகளுக்கு அவங்க அனுமதி வாங்கி அதை தனியா ஒரு பிஸ்னஸ் மாடலா எல்லா சர்ச்சஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியோட ஒரு கோஆர்டினேஷன்ல. ஆமா, ஒன்றிய அரசின் கோஆர்டினேஷன் சொல்லலாம். அது மத ரீதியா பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பாடத்திட்டம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு இல்ல. நீங்க மெட்ரிகுலேஷன் நடத்துற வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை, அது மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. ஆனா நான் பிறந்த கிராமம் ஒரு புத்தந்துறைன்னு ஒரு கிராமம், குக்கிராமம், கன்னியாகுமரியில கடைசி கிராமம்னு சொல்லலாம். எங்க கிராமத்துக்குள்ள பல ஏக்கரை வளர்ச்சி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று தொடங்கியிருக்காங்க. இந்த குக்கிராமத்துக்கு எங்க இருந்து வருவாங்க? வெளியூர்கள்ல இருந்து வராங்க, டவுன்ல இருந்து பிள்ளைகள் படிக்க வராங்க இந்த கிராமத்துக்கு. அப்ப டவுன்லயும் இருக்கு, இங்க கொஞ்சம் இங்க நல்லா இருக்கும்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க, இங்கேயும் வராங்க. இப்போ வெளியூர்கள்ல போய் டவுனை நோக்கி போன எங்க ஊர் பிள்ளைகள்லாம் இந்த ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க. அது ஏதோ CBSEயும் இருக்கு, அந்த இன்டர்நேஷனல் கரிக்குலமும் இருக்கு, ரெண்டையுமே வச்சு பண்றாங்க. ஸோ அப்போ இவங்களுமே இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ், இது கல்வியில நடக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு மட்டும் நம்ம யதார்த்தம் வணிகம் அப்படிலாம் புரிஞ்சிக்க முடியாது. இதுல ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி தானே இந்த விஜயோட இதையும் கிறிஸ்டியன்ஸ் எல்லா கிறிஸ்டியன்ஸும் அப்படியே விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா முஸ்லிம்கள் கணிசமாக வாழக்கூடிய தொகுதிகளில் திமுகவும் ஜெயிச்சிருக்கு, கிறிஸ்டியன்ஸ் வாழக்கூடிய இடத்துல டிவிகே தோல்வியும் அடைஞ்சிருக்கு, கன்னியாகுமரியில தோத்துருக்காங்க, மற்ற பல இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க, பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்காங்க, திருச்சி கிழக்குல ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு கிறிஸ்டியானிட்டியும் ஒரு காரணம் தான், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா இந்த கிறிஸ்தவத்தை வழிநடத்தக்கூடிய இந்த ஃபாதர்ஸ் கணிசம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அந்த கம்யூனிட்டி கேட்பாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த விஷயத்துல இருக்கும். பட் இந்த ஸ்டேட் அத்தாரிட்டியா நீங்க கிறிஸ்தவ அடையாளங்களை உயர்த்தி பிடிப்பது தொடர்பாக நீங்க சொல்ற இந்த ஏஜென்சிஸ், நீங்க சொல்ற அமைப்புகள், கத்தோலிக்க திருச்சபைகளோ அல்லது இதர திருச்சபைகளோ, அவங்க இது குறித்து ஒரு வேளை ஸ்டாண்ட் எடுத்து ஓப்பனா சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் பிஜேபி இந்துக்களின் பெயரால் நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, விஜய் அப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அநீதி திரட்ட முடியல. அப்ப சபைகள் வாய் திறந்து பேசணுமான்னு கேக்குறேன். ஆமா, சபைகள் வாய் திறந்து பேசுறதுன்னா முன்னாடி பல வருஷமா என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் வரும்போது தெளிவா திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. காரணம் பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு. 2026 வரைக்கும் அதுதான் நிலைமை. அதையும் மீறி சர்ச்சில் நிறைய கொஞ்சம் ஸ்பிளிட் எல்லாம் இருந்திருக்கு அங்கங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் என்ன முடிவு எடுப்பாங்க? திமுக கூட்டணியை ஆதரிக்கணும்னு சர்ச்சில் முடிவு எடுப்பாங்களா? ஏன்னா இந்த டிவிகே அரசு ரொம்ப கணிசமான ஒரு செல்வாக்கை சர்ச்சஸோட பிஷப் கவுன்சிலோட இவங்க செலுத்துறாங்க. அப்ப இவங்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும்ல, இவங்க அப்படி இல்லை அப்படின்ட்டு. அந்த வேலையை யார் செய்யணும்? அவங்க இப்ப பால் தினகரன் இருக்காரு, FCRAவை நீண்ட காலமா அது வந்த நாள்ல இருந்து தீவிரமா எதிர்த்தது திமுக. எதிர்த்ததோட மட்டும் இல்லாம வழக்கறிஞர் வில்சனை வச்சு அதை ஒரு தனி மூமெண்டாவே நடத்தினாங்க. எனக்கு தெரியும் இந்தியா முழுக்க இருந்து கிட்டத்தட்ட வில்சன் ஒரு 3-4 கருத்தரங்கத்தை இந்தியா முழுக்க உள்ள முக்கியமான ஆட்களை எல்லாம் வச்சு நடத்தினாரு. அவ்வளவு பண்ணின பிறகும் இவங்க போய் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை மீட் பண்ணி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு CM சந்திக்க வைக்கிறாரு இல்லையா? அதுல பெரிய தலைவர்கள்னு யாரும் இல்லை, பால் தினகரன் போன்றவங்க எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு ஸ்பிரிட்டு தானே. ஸ்பிரிட் தான். ஒரு ஆளுங்கட்சி அரசாங்கம் அவங்ககிட்ட போய் பேசுறதுங்கிறது அது தவிர்க்க முடியாது. ஆனா ஒரு அர்ப்பணிப்போட ஒரு சக்தி இருக்கிறது, தொடர்ச்சியா கன்சிஸ்டன்டா பேசுது. அப்படிங்கிற பொழுது அர்ப்பணிப்போடு இருக்கிறவனை கடவுள் கைவிடுவதில்லை அப்படின்னு பொதுவா நம்புவாங்க. ஆனா காங்கிரஸ் கைவிட்டு விடும்.
கடவுள் கைவிட மாட்டார், காங்கிரஸ் கைவிட்டார். காங்கிரஸ் கைவிட்டுரும். திருச்சபைகள்கிட்ட அந்த வேல்யூ சிஸ்டம் இருக்கணும் இல்லையா? அர்ப்பணிப்போட ஒரு காஸ்க்காக தொடர்ச்சியா நின்றுகிட்டு இருக்க திமுக அப்படிங்கிற பொழுது நீங்க மக்களுக்கு அதுதானே கைடு பண்ணணும். அது திருச்சபைகள் பொறுப்பு இல்லையா? நீங்க திரும்ப அகைன் இந்த டிராப்ல போய் விழுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கிறிஸ்தவத்தின் பெயரால் இந்த ஆட்சி நடக்கிறது மாதிரியான பூச்சாண்டிகள் வந்து எவ்வளவு கிறிஸ்தவர்களையும் சேர்த்தான் அடி வாங்கி கொடுக்கும். அது கிறிஸ்தவர்களுக்கு அடி வாங்கி கொடுக்கும். அந்த போதைய வந்து இவங்க வந்து ஊட்டுறாங்க. அது எந்த விதத்துலயும் கிறிஸ்தவர்களுக்கு பயன்படாது. இது அவங்க தாங்க புரிஞ்சுக்கணும். இப்போ எங்க வீட்டுக்கு ஒருத்தர் கேன் போட வராரு, ஒரு கிறிஸ்தவர். அவர்கிட்ட நல்லா பேசுவேன். இப்போ அவர் வந்து விஜயை தீவிரமா ஆதரிக்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட 2-3 கேள்வி கேட்டேன். எதுக்கு பிரதர் விஜயை ஆதரிக்கிறீங்க? இந்த கவர்மெண்ட் இவ்வளவு பண்றாங்களே, இருந்தாலும் ஏன் ஆதரிக்கிறீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவர் ஜோசப் விஜய், அப்புறம் எனக்கு விஜய சினிமாவில் பிடிக்கும், என் பிள்ளைகளுக்கு பிடிக்கும், அதனால நான் ஆதரிக்கிறேன் அப்படின்றாரு. இது தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தலை ஒட்டி ஆட்சிக்கு வந்த பிறகும் பேசினேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது அவர் சொல்றாரு, என்னப்பா இந்த அரசு மேல இப்படியெல்லாம் இருக்கு, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எல்லா இடத்துல இருந்தும் வந்துட்டு இருக்க, இப்ப என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, இவ்வளவு வருஷம் நீங்க சம்பாதிச்சிங்கல்ல, நாங்க கொஞ்ச நாள் சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்றாப்புல. அப்ப இவங்க எந்த லெவலுக்கு இறங்குறாங்க பாருங்க. எந்த லெவலுக்கு இவங்க இறங்கி என்ன வேணாலும் நடக்கட்டு, நாங்க இதை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தானே இருக்காங்க. தூய்மையான ஆட்சி, தூய்மையான கொஞ்சம் அங்கங்க அழுக்குப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி கிரவுண்ட் லெவல் இல்ல. இந்த ஒரு 75 நாட்களில் விஜய் அரசுக்கு எதிராக ஒரு பெரிய அதிருப்தி வர்க்கங்கள்கிட்ட உருவாகி, குறிப்பா விவசாயிகள்கிட்ட இருக்கு. பெண்கள்கிட்ட பெரிய அளவு மாற்றம் இல்லை அப்படின்னாலும் இந்த இவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல, உரிமை தொகை கொடுக்கல அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஆண்கள்கிட்ட மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள்னு வச்சுக்கோங்க. ஆமா, அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த இவரை சினிமாவில் பார்த்துருக்காங்கல்ல, அது எல்லாம் அந்த பின்பம் எல்லாமே நேர்ல பார்க்கும்போது, சட்டமன்றத்துல பார்க்கும்போது சிதையுது, உடையுது. ஆமா, அதுல வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாம எதிரி நிர்மூலம் செய்வது போன்ற ஆக்ஷன் ஆகட்டும் அல்லது ரியாக்ஷன் ஆகட்டும், அட்டாக் பண்றதாகட்டும், பில்டிங் விட்டு பில்டிங் தாவறதாகட்டும், இப்ப இதை செய்ய முடியல. எதுவுமே செய்ய முடியல. இங்க வந்து ஆக்ஷன் பண்றாரு, எல்லாம் ட்ரை பண்றாரு, ஆனா அது எதிரா போயிடுது. என்னடா இது சட்டமன்றத்துல வந்து இப்படி பண்றாப்புல அப்படின்ட்டு. அதனால அதிருப்தி வந்து இருக்கு. எதிர்கட்சிகள் தான் அதை வந்து பயன்படுத்திக்கணும். எப்பவுமே ஒரு நம்மளுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சக்தி. இவங்க வந்து நீண்ட கால நோக்கத்துல தமிழ்நாடுங்கிற கட்டமைப்பை வந்து சிதைப்பாங்க, அல்லது இதுல ஒரு வட இந்தியா மாதிரி வேற ஒரு பண்பாடு இங்க நுழையும் அப்படின்ற ஆபத்து இருக்கு அப்படின்னா நம்ம தான் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணணும். எதிர்கட்சிகள் குறிப்பா வந்து காவிரி டெல்டா விவசாயிகளுக்காக ஒன்றும் பெரிய அளவு போராட்டங்கள் எதுவும் இல்லையே. தீவிரப்படுத்தணும், அது ரைட்டு. எனக்கு இன்னொரு பக்கம் கடைசியா இப்போ மண்டக்காடு கலவரத்தை பார்த்தது தமிழ்நாட்டு கலவரமே நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க செய்யற அந்த பாலிடிக்ஸ்ல அப்படி ஏதாவது நடந்துருமோ, அது எதுவும் பிளான்ல இருக்கும்ங்கிற ஒரு பயம் வருது. இவங்களுக்கு நேரடியாக இல்லைனாலும் இதை பயன்படுத்தி கொண்டு சில சக்திகள் வாங்க அப்படிங்கிற பொழுது மண்டைக்காடை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டுமா? மண்டைக்காடு ஒரு மாடல், மண்டைக்காடு மாதிரி. ஆனா பிஜேபி பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு மாடல் அந்த இடத்துக்கு மட்டும்தான். மோடியோட பெரிய வெற்றியே குஜராத் கலவரம் மாதிரி ஒரு கலவரத்தை அதுக்கு பிறகு அவர் நடத்தலைங்கிறது தான். ஆனா நாடு முழுக்க கலவரம் நடந்திருக்கு, மாவட்டத்துக்கு மாவட்டம் நடந்திருக்கு, மாவட்டத்துக்கு மாவட்டம் பிளவும் அதிகரிச்சிருக்கு. அத ஒரு மாடல்னா அந்த மாடல் அப்படியே கைவிட்டுட்டு வேற வேற விஷயங்களை டெஸ்ட் பண்றது, ஒரு வெரைட்டியை கொடுக்குற வெரைட்டி என்ன, அந்த வெரைட்டியை காமிச்சுதான் இது பண்ணுவாரு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் ஒருவேளை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்பரங்குன்றம் தேவைப்படும் போது அதை ரைஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா இவங்க வந்து அதையெல்லாம் பாதுகாப்பாங்க அப்படின்ற நிலைமை இல்லை. கன்னியாகுமரியில் மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு கீழே ஏதோ ஒரு சர்ச்சு விவகாரம் இருக்கு. அந்த சர்ச்சு விவகாரத்திலே இவங்க ஒண்ணுமே செயல்படாம தானே இருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க எல்லா விஷயங்களையும் இருக்கு. ஆனா பேசுறது இது பண்றது எல்லாமே ஒரு ரெட்டை நாக்கோடையும் ரெட்டை முகத்தோடையும் ஒரு பெரிய டிராமாவா இந்த கவர்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. இது எதோட சிம்டம்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஓகே, பஞ்ச் டயலாகளால் நிரம்பி இருக்கிறது, மத ரீதியான அடையாளப்படுத்துதலால் நிரம்பி இருக்கிறது, இன்னும் என்னென்ன நிரம்பி இருக்குது அப்படிங்கிறத வருங்காலம் தான் நமக்கு சொல்லும். ஆனால் நீங்கள் சொல்கிறத இந்த உரையாடல் வந்து ஏன் நிகழ்த்தணும்னு நான் நினச்சேன்னா, இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக அவங்கள்ட்ட ஃபோனில் நிறைய பேசிக்க, நேரில் நம்ம பேசியிருக்கிறோம். இது நீங்கள் வந்து குறிப்பாக இதை பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மக்கள் மத்தியில் ஆக்சுவலி நீங்கள் உள்ளூர ஒரு சின்ன பீதி இருக்கவனுக்கு என்ன பண்ணி தொலைப்பாங்க அப்படிங்கிற அதெல்லாம் இருக்கு.
அதை வந்து நம்ம முதல்ல பேச தொடங்கணும் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கு நிறைய. தமிழ்நாட்டில் நாம நினைச்சிட்டு இருக்கோம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அஜெண்டா கிடையாது. பிஜேபிக்கு அஜெண்டா இல்லை. இந்த ஆர்எஸ்எஸ் இங்க இருக்கக்கூடிய ஏராளமான இந்துத்துவ அமைப்புகளுக்கு நிறைய அஜெண்டா இருக்கு. உள்ள சாந்தோம் சர்ச் மேல அஜெண்டா இருக்கா? இருக்குல்ல. திருப்பரங்குன்றம் கோயில்ல இருக்குல்ல. பாண்டிச்சேரியில ஒரு மாதா கோயில்ல பிரச்சனை இருக்குதா? இது மாதிரி நம்மளுக்கு தெரியாத குட்டி 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 அவ்வளவு செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல கூட பிரச்சனை இருக்கு. அங்க இந்த மலையில வேற ஏதோ ஒரு கோயில் இருந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நீண்ட காலமா முன்னாடியும் பிரச்சனைகள் வந்து ஓஞ்சி போனா கூட அது எப்ப வேணா மறுபடியும் அவங்க அதை எடுத்து முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது உருவானா நாம அதை எதிர்கொள்ளதான் செய்யணும். அதுக்கான வாய்ப்பு வந்தா எதிர்கொள்ளணும். வர்றதுக்கு முன்னால நம்ம வந்து விழிப்பு பெற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை. இதை நீங்களும் இதை கன்சிஸ்டண்டா பேசுங்க. எனக்கு அது வந்து சின்ன பீதியா தான் இருக்குது. இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி நண்பர்களே. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.